ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திறந்த மனம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் என்னோடய செடிகளுக்கு எப்படிப்பட்ட உரம் கொடுக்குறேன்னா, நம்ம எதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதில் உள்ள என்னென்ன வேஸ்ட் இருக்கோ அதெல்லாமே இந்த செடிகளுக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான். இது முருங்கைக்கீரை கூட்டு வச்சுட்டு பாக்கி வேஸ்ட்டாக இருக்கிற இலையெல்லாம் மிக்சியில் அரைச்சி அது கூட கொஞ்சம் கஞ்சி தண்ணி, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி புளிக்க வச்சுருக்கிறேன். இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இந்த பாருங்களேன், இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இதை எல்லா செடிகளுக்கும் கொடுக்கறது தான். நான் செடிக்கு சும்மா வெறும் பச்சை தண்ணியை ஊற்றவே மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் கழுவின தண்ணி, அதுக்கப்புறம் அரிசி பருப்பு கழுவின தண்ணி, இந்த மாதிரி என்னென்ன வேஸ்ட் ஆகுதோ அதையெல்லாம் ஒரு 5-6 நாள் புளிக்க வச்சு அதை மிக்ஸ் பண்ண தண்ணி தான் செடிகளுக்கே கொடுக்கறது. அதான் உரம் கொடுக்கணுன்னு இல்லாமல் என் கைக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் கொடுக்குறேன். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, இந்த செடிகளை நம்ம பராமரிக்கிறத பார்த்தே அதுக நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டு தருதுன்னு நினைக்கிறேன். என் வீட்டில் இப்போ எல்லாமே முன்னாலெல்லாம் செடியெல்லாம் அவ்வளோ தூரம் பூக்காது, காய்க்காது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல பூவும் காயுமாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.